அவனுக்கு அவ்வளவு சொல்லியும் நம்ம வள்ளத்தையே எடுத்துட்டு போயிருக்கேன்னா எவ்வளவு தைரியம்? ஏய், ஏன்டா வள்ளத்தை கலந்து போனா? உன்னை கடல் பக்கமே வரக்கூடாது சொல்லியிருக்கோம். நான் கடலுக்கு போவேன், என்னை யாரும் தடுக்க முடியாது. டேய், என்னடா அவனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? என்னடா அவனை தடுக்க முடியாது? டேய், என்னடா கையை பிடிக்கிற? அட்ரா அவனை. உன்னை எங்க அப்பனை கோயில நிப்பாட்டா. இந்த அருள் பையன் வள்ளத்தை களவாண்டு போய் மீன் பிடிச்சு வந்துட்டான். நீங்க என்ன கிளம்பு? பொறுமையா அரிசி அமைதியா இருங்க, அமைதியா இருங்கம்ல. எதுக்கு இவ்வளவு சத்தம்? பிரச்சனைன்னு வந்தா கத்தி கவடான்னு கத்தக்கூடாது. உட்காருங்க, உட்காருங்கம்ல, உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. டேய் லூர்து, இவனா மீன்கார பையன்? இவன் யாருன்னு இங்க இருக்கிற யாருக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியாதா? இல்ல இந்த ஃபாதருக்கு தெரியாதா? ஏய் ஆப்ரஹன் மாமா, இந்த அருள் பையன் இந்த ஊருக்கார பையன் இல்லையா உனக்கு? இவன் ஒன்னா இந்த ஊரு பால் குடிச்சு வளராம இருந்திருக்கலாம். ஆனா என் கடை சரக்கு குடிச்சு வளர்ந்தவன். சாராய் வித்து பொழைச்ச நான் சொல்றேன், இவன் இந்த மண்ணோட மைந்தன். கடலுக்கு போக சொல்லுங்க ஃபாதர். உட்காருமா, உட்காருமா. ஏய், தத்து பிள்ளைக்கு சொத்து இருக்குடா, கத்தாதீங்கடா. உட்காருமா எபனேசர். ஏ அருள், நீ மீன்காரன் இல்லைன்னு இவனை சொல்லுதானுவ. அது மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க ஒரு கட்டுப்பாடு இருக்கு. மீன்காரன் இல்லாதவனை மீன் பிடிக்க விட மாட்டானோடே. இவன் எப்படி ஃபாதர் ஏன் வள்ளத்தை எடுக்கலாம்? அந்நிய சாதி பைய. டேய் சிலுவ, யாரா அந்நிய ஜாதி பைய? கடலுக்கு அந்த பக்கம் போறதா அவன் அந்நிய ஜாதி பையனா? அவன் நம்ம ரத்தம்டா, நம்ம இனம். பேச்சுவார்த்தை நடக்கும்போது வெப்பன்ஸோட யாரா உன்னை உள்ள விட்டது? டேய், கடல் நம்மளை பிரிச்சு வைக்கலடா, ரெண்டு பக்கமும் கரையை தந்து நம்மளை இணைச்சு வச்சிருக்கு. கடல் வழி வந்தா திருப்பி தண்ணிக்குள்ளே போக சொல்றதா? அண்டி வந்தவங்களை திருப்பி அனுப்ப சொல்றது தப்புடா. அவன் நம்ம தம்பி, அவன் நம்மளை நம்பி வந்துட்டான்டா. அவனை கண்டிக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு, ஆனா வெறுக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. உங்களுக்கெல்லாம் என் புள்ள கடல்ல கிடைச்ச அகதி பையன், எங்களுக்கு கடலம்மா பெத்து தந்த புள்ள. அவங்க அப்பனை ஆத்தாலே யாரு பார்த்தா? ஏன் அவங்க மீனவங்கள இருக்கக்கூடாதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏயா வாய்ப்பே கிடையாது? தண்ணிக்குள்ள செத்த ஆளுங்க மறுபடியும் உங்ககிட்ட வந்து பேசினாங்களா? அவங்க மீனவங்க இல்லன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவர் கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில சொல்லு. என்னையா
சபையில பொம்பளை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஏய், யார் சொன்னது பொம்பளை பேசக்கூடாதுன்னு? மாதா கோயில்ல பொம்பளை பேசாம வேற யாரையா பேசுறது? அருள் என்னோட புள்ள, அவனும் மீன்கார பையதான். இது அவனோட கடல். ஏண்டா, இந்த கரையில பிறந்த உனக்கு கடல் சொந்தம்னா அந்த கரையில பிறந்த என் புள்ளைக்கு கடல் சொந்தமா இருக்க கூடாதா? சப்பாஸ், என் கையால தூக்கி வளர்த்த புள்ள, என் குளத்துக்கு ஒரே வேலை செய்யும் புள்ள, இவனை மீன் பிடிக்க விட மாட்டேன்றீங்க. இந்த திருச்சபையை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இவங்க ஆத்தாள் அப்பனும் மீனவர்லன்னு ஆதாரத்தை கொடுங்க. நான் இவனை கடலுக்கு அனுப்பல ஃபாதர், நான் இவனை கடலுக்கு அனுப்பல. கேட்டாச்சுலடே, கேட்டாச்சா? அருளுக்கு அம்மையும் அப்பனும் மீனவன் இல்லைங்கிற ஆதாரத்தை சர்ச்சில் வந்து கொடுங்க. அதுவும் இல்ல, அருளுக்கு ஞான ஸ்நானம் பண்ணவனா, அவன் மீன்காரன், அவன் கடலுக்கு போலாம். கடலுக்கு போட்டோம், ஆனா எங்க படகு தொடக்கூடாது. 108 கிராமங்கள்ல எந்த கரையிலையும் படகு தர விட மாட்டோம், தடுப்போம். யாரோட படகும் எனக்கு தேவையில்ல. நானே ஒரு படகை வாங்கிக்கிறேன். டேய் அருளே, ஒரு படகோட விலை என்னன்னு தெரியுமாடா உனக்கு? ஏய், 10 லட்சமா கூட இருக்கட்டும், நானே சொந்தமா ஒரு படகை வாங்குறேன். அதுல எங்க அப்பா லூர்து சாமி பேரை எழுதி இதே கடல்ல ஓட்டுறேன்டா. அருள், நீ சொல்லுது சரிதான்ப்பா. டேய், அருள் சொந்தமா படகு வாங்கி மீன் பிடிக்க கடலுக்கு போலாம். இதுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது. அப்படி எதிர்ப்பு தெரிவிச்சா அது சர்ச்சுக்கு எதிரான கருத்து. எல்லாரும் எந்திரிங்க, எந்திரிங்க, எந்திரிங்க. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். வா பாப்பா. நசீர் பாய், ஒரு சின்ன உதவி வேணும். உங்க அண்ணன் உத்மான் கனியை பார்க்கணும். ஏய், வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, பார்த்து யாரை ஏமாத்த பார்க்குற? போடா போடா. பாயனே, என்னை விரட்டாது நீ வா பாயனே. பாப்பா. பாயனே, நம்பு பாயனே. பாயனே, பாயனே, பழைய மாதிரி இல்ல பாயனே. பாயனே, நம்பு பாயனே. பாயனே, 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 உதவி செய் பாயனே. பாயனே, நம்பு பாய். மிஸ்டர் அருளப்பசாமி, மிஸ்டர் அருளப்பசாமி, நில்லுங்க. சர்ச் கூட்டத்தில் போட் வாங்க போறதா சொன்னீங்க, அதுக்கு என்ன செய்யறதா உத்தேசம்? உண்மையிலே எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. எல்லா கதவும் அடிச்சிருக்கு. ஊர்ல ஒரு பையன் மதிக்க மாட்டேங்கிறான், யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. யாராவது ஒரு பெரிய மனுஷன் எனக்கு ஜாமீன் போட்டா தவணைக்கு படகு வாங்கிடுவேன். கவலைப்படாதீங்க, இல்லாதவங்களுக்கு கடவுள் இறங்கி வருவாரு. நிக்காக்கு நான் கண்டிப்பா வந்துடுறேன். சரி உதுமா. வணக்கம் பாய். என்ன லூரு சாமி இந்த பக்கம்? பாய், என் மகன் கடற்கரையில் தவிச்சு நிற்கிறான். ஒரு பையன் நம்ப மாட்டேங்கிறான். உன்னைய நான் சத்தம் போட்டதை மனசில் வச்சுக்கிட்டு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிடாத. அவனுக்கு ஒரு படகு தான். அவன் தவணை கட்டாட்டி நான் சிப்பி பிடிக்காத உன் கடனை திருப்பி தரேன். நான் கும்பிடுற ஏசையாவை நினச்சி உங்ககிட்ட வந்திருக்கேன். கைவிட்டுறாத பாய். கெட்டு போறதுக்கு ஒரு காலம் இருக்குன்னா நல்லா இருக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு. குடிக்கிறதுக்கு காசை கேட்டு கெஞ்சிட்டு தெரிஞ்ச பையன் இப்ப பொழைக்கிறதுக்கு ஒரு வேலை கேட்டு கெஞ்சிட்டு திரிறான். கையை ஊண்டி ஒருத்தன் எந்திரிக்கும் போது அவன் கையை பிடிச்சி தூக்க வேணாமா? இந்த வீட்டை வித்தாவது அவனுக்கு படகை வாங்கித்தா. இது அவன் வீடு, அதையும் வைக்க சொல்றியா? போய் படகு செய்கிற உதுமான்கனியை பார்க்க சொல்லு. நான் சொன்னேன்னு சொல்லாத, நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லு. நசீர் பாய், அண்ணனை பார்க்கணும். ஏய், உன்னை இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அடிச்சடி மறந்துடுச்சா? போப்பா. ஏய் பிரேம, அத்தா அவனை விடு, உள்ள அனுப்புடா. ஏய், உள்ள போப்பா. நான் தொந்தரவு செய்ய வரல, குடிக்க காசு கேட்டு வரல. உங்க உதவி வேணும் பாய். உதவி செஞ்சா தொழில் பண்ண முடியாது தம்பி. லாபத்துக்கு மட்டும் நீங்கள் தொழில் செய்கிற ஆளாக இருந்திருந்தா உங்களை தேடி வந்திருக்க மாட்டேன் பாய். வாழ்கிறதுக்கு படகு கேட்டு வந்திருக்கேன். உங்கள் ஒத்தாசம் வேணும் பாய். வல்லம் வேணா நிறைய காசு வேணுமே தம்பி. உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். செலவு தொகையை சொல்லுங்கள். உட்காரு. பிரேம்நேஸ்வர், அத்தா அருளுக்கு ஒரு டீ சொல்லு. அத்தா போடா, வாங்கிட்டு வாடா. 20,000 ரூபா முதல்ல கட்டு, படகு எடுத்துக்க. அதுக்கப்புறம் வர வர கட்டு. நீங்கள் செஞ்ச உதவியில் லூர்து மக அருளப்ப சாமி பொழைச்சிக்கிட்டான்னு ஒரு பேர் இருக்கட்டும் பாய். முதல் தவணை எப்போ கட்டுறீங்க?
ஆக வேண்டிய வேலையை பாருங்க. டேய், இந்த வெள்ளத்தை அருள் பேருக்கு ரசீதை போடுறா. சரிங்க பாய். அருள் பாய், டீ வரும், சாப்பிட்டு போங்க, உட்காருங்க. திருக்க 90 ரூபா. 100 ரூபா. கூட மீன் 300. 400 ரூபா. 400. நீ என்ன சொல்ற? 450. என்னது? 450. போன வாட்டி கை வாங்கினா இந்த வாட்டி அடிச்சே விடுவேன், நான் வரல. டேய், பயப்படாம வாடா, நான் பாத்துக்கிறேன். இவங்க என்ன இங்கே வர்றாங்க? நாங்களும் மீன் கூட தூக்குறோம், கூலியை பார்த்து கொடுங்க. டேய், உன்னை இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, போடா. அண்ணே, கடலுக்கு தான் போகக்கூடாது, கரையில மீன் கூட தூக்கக்கூடாதுன்னு சட்டம் இல்லையே. இங்க நியாயம் பேசுறதுக்கு நேரம் கிடையாது, கிளம்புடா. அண்ணே, நான் ஒன்றும் பிச்சை கேட்ட வரலங்க, வேலை கேட்குறேன். யோ, பார்க்க பாவமா இருக்கு, பொழைச்சிட்டு போறாங்க. இந்த மீனோட வண்டியில் ஏற்ற சொல்லு. அண்ணன் இறக்க போடுவார் சொன்னல. டேய், மீன் ஓவரா கணக்குதுடா. இந்த கணத்தை வச்சுட்டு மீன் எப்படி தான் கடலுக்குள்ள நீந்துதோ. டேய், தண்ணியில நீந்தும் போது எடை குறையும்டா. எனக்கு ஒரு யோசனை. என்ன? அப்படியே இந்த மீனெல்லாம் ஒரு அண்டா தண்ணிக்குள்ள போட்டு கொண்டு போனோம்னா வெயிட் குறையும்ல. போங்கடா, பேசி வகுற பாரு, சன மீன் மாதிரி பார்த்து இறக்கு. ஐயா வணக்கம் ஐயா. வாயா ஜோசப் பாரதி, தமிழ் கவிங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு ஐயா. மீனவ பயிர்களோட சேர்ந்து தண்ணியை போட்டு ஒரே அடி அலப்பறம் பண்ணுறியாமே. கர்த்தர் சத்தியமா நான் தெரிஞ்சுட்டேயா. உன் மேலே பள்ளி நிர்வாகம் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கியா? என்னய்யா? மதுரை சேதுபதி ஆண்கள் உயர்நிலைப் பள்ளிக்கு உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க போறியா? ஐயா, மாத்திரதான் மாத்துறீங்க, என்னை பெண்கள் உயர்நிலை பள்ளிக்கு மாத்தினியா எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும்யா. எதுக்கியா? ஆண்களை அடக்கி ஆள முடியலையா. என்னதான் வயசு வித்தியாசம் பார்க்காம பசங்களோட நெருங்கி பழகினாலும் அடிக்கடி குடிக்க கூப்பிட்றாங்க ஐயா. என்னால் ரோட்டில் மறுபடியும் சுத்த முடியாதுயா. ஜோசப் பாரதி ஐயா, சொன்னா தப்பா நினைக்காத. ஒழுக்கம் இல்லாதவங்க வாத்தியார் வேலை பார்க்கக்கூடாது. பேசாம இந்த விஆர்எஸ் பனிமுப்பு வாங்கிட்டு வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியானா? ஐயா, மூவ் பண்ணுறது அதுவாக வரணும்யா, முந்திக்கிட்டு போய் நாமளாக வாங்கக்கூடாது. அதில் எனக்கு உடன்பாடு கிடையாதுயா. சரி, என்னமோ மதுரைக்கு போற, பார்த்து நடந்துக்க. உன் அவசரத்தை பார்த்தா நீ ஏதோ பாலியல் புகாரில் சிக்கிருவியோன்னு பயமா இருக்கு. ஐயா, ரொம்ப பட்டுட்டையா, இனிமே நான் கெட்டு போக மாட்டேயா. நல்லா இருங்க பாரதி, பார்ப்போம். சரி பாரதி, நேரம் கிடைக்குமே இந்த பக்கம் வாங்க. நிச்சயம் ஐயா. நல்லது. ஆர்டரு அங்கே வாங்கிக்கங்க. சரி. என்னய்யா, மறுபடியும் புறங்கடலில் 2 பேரை சுட்டுட்டாங்க. இப்போல்லாம் அந்த செய்தியை எவனும் படிக்கிறது இல்லை. மழை பெய்கிற மாதிரி சாதாரண விஷயமாகி போச்சு. ஒரு பய கவனிக்க மாட்டான். சாதாரண கடலையா இது? வருஷம் பூரா விளையிற மீன் வயலியா? அள்ள குறையாது. அமெரிக்கா ஆஸ்திரேலியாவில் இருக்க கடல்லாம் 6 மாதம் பனியில் உறைஞ்சி போயிடும். அவன் இங்கே வந்து நடுக்கடலில் கப்பலை போட்டு இருக்கிற நல்ல மீனெல்லாம் பிடிச்சி கரை கூட கொண்டு வரதில்ல, அப்படியே கொண்டு போயிடுறான். நம்ம திங்கிறதெல்லாம் நாலாந்தர மீன் தானேயா. அந்த மீனை பிடிக்க தானே இவ்வளோ பஞ்சாயத்து. நாம் பிடிக்கிற மீன் வேணும், நண்டு உசுரோட வேணும். மீனவன் சத்தம் எவனும் கவலைப்பட மாட்டான். இந்த பேப்பர்காரங்க கூட இந்திய மீனவன் சுடப்பட்டான்னு எழுத மாட்டாங்கப்பா. செத்தது தமிழ் மீனவன் மேட்டரை போட்டு முடிச்சிடுறாங்க. வெள்ளக்கார கம்பெனி பசங்க ஆழ்கடலில் பாதுகாப்பாக மீன் பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறவங்க நமக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்ல. எல்லாம் தாண்டி வர்றது கடத்தல்காரனா, திருடனா, காட்டி கொடுக்குறவனா, கஞ்சிக்கு வழி இல்லாமல் வர மீனவனான்னு அவங்களுக்கு தெரியாதா? பொத்தாம் பொதுவாக குருவி சுடுற மாதிரி சுட்டுறதா? என்ன போலீஸ்காரர, என்ன நான் சொல்கிறது? பாய், நான் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, இதெல்லாம் நான் பேசக்கூடாது. எனக்கு ஸ்டேஷனில் நிறைய வேலை இருக்குது பாய், நான் கிளம்புறேன். இரியா, என்ன கவர்மெண்ட் சர்வெண்ட்டு? அவன் நான் கொடுக்குற வரி பணத்தில் தான் அவனுக்கு சம்பளமே வருது. நீயும் ஒரு தொழிலாளி தான். ஒரு தொழிலாளிக்காக இன்னொரு தொழிலாளி குரல் கொடுக்கக்கூடாதா? அட நீ என்னப்பா வம்ப வேலை கொடுத்து வாங்கிட்டு, அவங்களுக்கு அந்த அளவுக்கு விவரம் இருந்தால் சங்கம் ஆரம்பித்து அவங்க சம்பளத்தை அவங்களே வசதி கேட்டிருக்க மாட்டாங்களா? போலீஸு, நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்கிறாத. சாய்பண்ணே, வந்தம்மா, டீயை குடித்தம்மா, பேப்பர் படித்தம்மான்னு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுவிட்டு அரசியல் பேசி ஏன் பொறப்பில் மண்ணடி போட்டு போடாதீங்க. போட. ஏய், வேலை முடிச்சுல, சம்பளத்தை வாங்கிட்டு கிளம்புங்கடா. சம்பளம் வேணாம் முதலாளி, சம்பள காசுக்கு ஒரு கூட மீனை தாங்க. கூலி ஒரு கூட மீனாடா? நல்ல மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது முதலாளி. அட தின்னி பயல்களா, தூக்கிட்டு போங்க போங்க. தூக்குடா, எனக்கு கூலி மிச்சம். டேய், இப்படி மாட்ட திங்க போறீங்க? மிச்சத்தை கருவாடு போட்டுக்கோம்னே. சரி போய் கருவாடா? டேய், இதை வச்சு என்னடா பண்ண போறோம்? டேய், மீனை பிடிக்கிறவனை விட திங்கிறவனை விட இடையில வாங்கி விற்கிறான் பார், அவன் தாண்டா பணக்காரன். நம்மளும் 1000 பெருக்கலாம். பேசாம வாடா. அப்ப இந்த குறுக்கோளியில போடா.
மீனே 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 மீன் என்ன விலை? மார்க்கெட் விலையோட 10 ரூபாய் கம்மியா தரேன். சரின்னு சொல்லுங்கண்ணே, தினமும் இதே மாதிரி கொண்டு வந்து சப்ளை பண்ணிடுறோம். சரி, மீன் நல்லா தான் இருக்கு. தினமும் இதே மாதிரி கொண்டு வந்து சப்ளை பண்ணுங்க. மீனை உள்ளே கொண்டு வாங்க.